ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அமேசானில் டெலிவரி பார்ட்னராக நம்ம ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ், அதாவது டெலிவரி அப்படின்னா டெலிவரி பாயாக கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியாக இந்த மாதிரி வண்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 100லேருந்து ஒரு 200 ஆர்டர்ஸ் கிட்ட பசங்களை வச்சு நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு யூனிட், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கான ஜாப் இல்லை இது. ஒரு வேன் இல்லை ஒரு செட் ஆஃப் பைக்ஸ், ஒரு 10 பைக்ஸ் நீங்கள் டெலிவரிக்காக போட போகிறீங்க அப்படின்னா ஒரு டீமாக அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். அமேசானில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும் டெலிவரினா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கு டெலிவரி பார்ட்னராக நீங்கள் ஜாயின் பண்ணோம், ஒரு ஓனராக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வச்சுட்டு அப்படின்னா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப் காஸ்ட்டாக ஒரு 1.5 lakhs கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது. ஸோ 1.5 lakhs கிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தேவைப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு ஆத்தரைஸ்டு பர்சனாக அமேசானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த பேமெண்ட் பண்ணணும். சும்மா யாராச்சும் உங்களுக்கு சொல்லி யாராச்சும் எங்கேயாவது லிங்க் கிளிக் பண்ணுங்கள், இப்படியே பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, டெபாசிட் பண்ணுங்கள், டிடி எடுத்து அனுப்புங்கன்னா அப்படி கொடுத்து ஏமாறாதீங்க. அது ஜென்யூனாக அமேசான் தானா உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கறது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இதில் ஆனுவல் ரெவென்யூ அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ரெவென்யூ அப்படின்னு என்னன்னா, இதுலேருந்து ஜென்ரேட் ஆகுறது, டோட்டலாக சப்ளை நம்ம கொடுக்குறோன்னா எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டான ஒரு ரெவன்யூ வரும் பார்த்தீங்கன்னா 1.8 crore to 3.6 crore. ஆனால் இதில் ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19 lakhsலேருந்து 38 lakhs வரைக்கும் லாபம் அப்படின்றது நமக்கு இது கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது செட் ஆஃப் ஒரு 20 வேன்ஸ் ஒரு 40 பைக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா டோட்டலாக உங்களோட ஆவரேஜ் இன்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வரும். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ நான் 21 வேன்ஸ் தான் வச்சிருக்கணுமா, ஒரு 40 பைக்ஸ் தான் வச்சிருக்கணுமா, இப்போ ஒரு 2 பைக் அதே போல் ஒரு 2 வேன் 3 வேன் வச்சா என்னால் அப்ளை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதுலேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் 40 to 100 டெலிவரிஸ் டெலிவரி அசோசியேட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஸ் அ ஓனராக. அதே போல் நமக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கஸ்டமர் சப்போர்ட், நீங்கள் பொலைட்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட பேசணும், எப்படி அவங்க கிட்ட ரூட் கேட்கணும், டிரைவர்ஸ் ஆன் டைமுக்கு போகணும். ஸோ டெலிவரிக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆஸ் அ டெலிவரி பர்சனாக உங்களோட பர்சன் டீம், நீங்கள் ஒரு டிரைவரை எம்ப்ளாய் பண்ணுறீங்க, டெலிவரி பர்சனை போடுறீங்க அப்படின்னா அவங்க எப்படி அதுக்கு முன்னாடி அவங்க ரெடி ஆகிக்கணும் அப்படின்ற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேக் வச்சிருக்கிறது, அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, அவங்களோட ஐடி கார்டு போட்டுக்கிறது, மொபைல் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, கஸ்டமருடைய டேட்டா பேஸை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதே போல் இதோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி ஆஃப் பார்சல்ஸ் 7 days a week 365 days. அதாவது இயர் முழுக்கவுமே சப்போர்ட் அப்படின்றது அவங்க பண்ணுவாங்க. ஒரு சில சம்டைம்ஸ் ஒரு சில லாக்டவுன்ஸில் இயங்காது அப்படின்னாங்கன்னா அந்த டைமை தவிர்த்து மற்ற எல்லா டைம்லையும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே போல் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஓனராக நீங்கள் எப்படி உங்கள் டீமை கோச் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுக்கான ட்ரைனிங்ஸும் அமேசான்லேருந்தே கொடுத்துருவாங்க. டிஎஸ்பிஸ் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, டெலிவரி சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் டெலிவரி பண்ணுற அந்த மெத்தட்ஸ், நீங்கள் ஒரு டிரைவரை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறதுலேருந்து அந்த பர்சன்ஸை பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸோட எக்ஸ்பென்ஸு, அதோட மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், ஸோ ப்ராஃபிட்லேருந்து வர அமௌண்ட்லேருந்து தான் நீங்கள் அது எல்லாத்தையும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றியான நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சிட்டிஸில் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு சில சிட்டிஸில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது சென்னை, கோயம்புத்தூர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
சென்னை கோயம்புத்தூர் ஓப்பனில் இருக்கும்போது ஒரு சில வாட்டி ஹைதராபாத் அந்த மாதிரி ஏரியாங்களை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளில் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்கன்றது சொல்லிடுறேன். இன்கேஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒரு May 31 May 2021 முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி ரீஅப்ளை பண்ணுங்கள் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் FAQ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் டெலிவரி பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் பேக்கேஜஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஷிஃப்ட் டைமிங் 24/7 உங்களுக்கு வந்து இருக்கும். அதே போல் வந்து கஸ்டமர் டெலிவரிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா 7 AM to 9 PM அந்த டைம். ஸோ ப்ரிஃபரபிள் டைம் அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஃபோர் அப்ளைங் டு Amazon டெலிவரி சர்வீஸ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, அந்த டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி, ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கணும், ஒர்க் ஹிஸ்ட்ரி இருக்கணும். அதாவது ஆல்ரெடி வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு டாடா ஏஸோ ஒரு பேக்கிங்கோ ஏதாச்சும் ஒரு இது நீங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். அதே போல் இங்கே பாருங்கள், திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி would not be good fit for those who are looking for passive investments and work பார்ட் டைம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறது, அதே போல் வேறு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கூட சேர்த்து அடிஷ்னலாக பண்ணுறது, இதெல்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைமாக நீங்கள் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் ரிக்வயர் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் டு பி இன்வால்வ் இன் டெய்லி ஆப்ரேஷன்ஸ். ஸோ டெய்லியுமே முழு நேரமாக நீங்கள் இந்த வேலையை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் டைமாக இன்னொரு தொழில் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல் செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 2 to 6 weeks வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இதோட ப்ராசஸிங் நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணிட்ட பிறகு. அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி டு நாட் கேரண்டி எல்லா அப்ளிகேஷனும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் செட் பண்ணும்போது ஃபில் பண்ணும்போது அங்கே நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் அந்த உங்களுக்கு அப்ளிகேஷன் வரலன்னா நம்மளோட காசு போயிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு ஒரு டெலிவரி சர்வீஸ் பார்ட்னராக வந்து அதில் இருக்க முடியும். அதே போல் வந்து லிக்விடிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லிக்விட் கேஷாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சஃபிஷியன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், அது எப்படி வந்து கேஷ் ஃப்ளோ வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதே போல் உங்களோட டெலிவரி பார்ட்னர்ஸில் ஓன் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களோட ஓன் தான். நீங்கள் அமேசானில் கொடுப்பாங்க, இஎம்ஐல பே பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் ப்ரொவைடட் பை அமேசான் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் கமர்ஷியலாக இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ரெசிடென்ஷியல்ஸ்க்கும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா டாடா ஏஸ், அதுக்கப்புறம் மாருதி ஈகோ, ஆம்னி, இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. வெஹிக்கிள் ஷுட் ஹேவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம அந்த ஆர்சி வச்சுருக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க கேட்குறது. ஹேவ் மோர் தென் 120 cubic feet ஆஃப் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ டாடா ஏஸ், மாருதி ஈகோ, ஆம்னி வச்சிருக்கிற வண்டிங்கெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸ்மாலர் ட்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பெட்ஸ் டு நாட் குவாலிஃபை. அதாவது வந்து திறந்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த டாடா ஏஸ்லேயே வந்துட்டு அந்த ஓப்பன் பாடி வெஹிக்கிள்ஸ் வந்து அலோட் கிடையாது. பைக்ஸ் அப்படின்னா எனி 2-wheeler கேன் பி யூஸ். பைக்ஸ் டெலிவரி நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் 2-wheelerனாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க அவங்க. அதே போல் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம்ஸ். ஸோ நான் ரேண்டமாக உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஆர் யூனிஃபார்ம்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் டெலிவரி சர்வீஸ் டிரைவர்ஸ்னா நோ. ஸோ டெலிவரி அசோசியேட்ஸ்க்கு யூனிஃபார்ம்ஸ் வேணாம் அப்படின்றத அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யூ மஸ்ட் என்ஷூர் ஐடி கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹை விசிபிலிட்டி ஜாக்கெட்ஸ். நம்ம நார்மலாக வந்து அந்த ஒரு மாதிரியான கலர் ஜாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஃப்ளாரசன்ட் கலர்ஸில் இருக்கும், தெரிகிற மாதிரி அவங்களோட பிராண்ட், அந்த இது போட்டுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி டெலிவரிஸ் வில் மை டெலிவரி டிரைவர்ஸ் டு பி கம்ப்ளீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வந்து டெலிவரிஸ் வந்து டிரைவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரூட்ஸ் ஆர் டைனமிக்கலி பிளான்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் மே வேரி ஃப்ரம் சர்வீஸ் ஏரியா பிக்கப் லொகேஷன். அதை வச்சு வந்து டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லலை. அதே போல் அமேசான் கான்ட்ராக்ட்ஸ் வித் டெலிவரி ப்ரொவைடர்ஸ், இந்த கான்ட்ராக்ட் போடுவாங்க, இதுதான் உங்களுக்கு வேலிட். டெலிவரி ப்ரொவைடர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ்லி
ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பர்சனல்ஸ். ஸோ உங்களோட வெஹிக்கிள்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது, ஆக்சிடென்டல்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக லா வந்து மதித்து நீங்கள் போகிறது, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணோன்னா, நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால தான் இங்கே சைன் அவுட்னு காட்டுது. இங்கே அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஹோம்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்ளை நவ் இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் பண்ணணுன்றது இங்கே காட்டிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் கிரியேட் அமேசான் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அண்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் இருக்கும்னா, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் ஒர்க் ஹிஸ்ட்ரி, அப்புறம் உங்களோட எஜுகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம், எஸ்டிமேட்டட் டைம் டு கம்ப்ளீட் 2 to 3 hours ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப். அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் அப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான் அக்கௌண்ட் இல்லாதவங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இருக்கிறவங்க கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சேம் நாங்கள் சொன்ன மாதிரி தான். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அப்புறம் எஜுகேஷனல் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல், லீகல் ஆத்தரைசேஷன் ரிவ்யூ. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு லாஜிஸ்டிக்கில் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பிராண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அமேசானை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு பிராண்ட், உங்களுக்கு வந்து ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இந்த பிராண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு எதாவது விவரம் வேணும் அப்படின்னா இதிலே நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 1.5 லட்ச ரூபா நம்ம பே பண்ணணும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 6 to 7 lakhs வந்து லிக்விட் கேஷாக நம்ம கையில் இருக்கணும். அவங்ககிட்ட நம்ம இதை டெபாசிட் பண்ண தேவையில்ல. அதே போல் லாஜிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து சப்போர்ட், அமேசான் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹாண்ட் எவ்ரி செட். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே அப்ளை அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் ரூட் ஆயிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.